ஆமா, சண்டைக்கு மட்டும் ஒரு பிறந்தீங்க. ஆணுக்கு ஜனனமாய் நான் பிறந்தவன். ஓ, ஆணுக்கு மட்டும் பிறந்துக்கிறீங்க. ஆமா, சரி சாமி. ஆனா உலகம் முழுதும் தண்ணி, அந்த தண்ணியில ஆ, 2011 வருடம் 2011 வருடம் யார் படுத்திருந்தா தெரியுமா? 6 சாமி படுத்துனாங்க. ஒரு ஆளை இலை மேல, அதன் மேல் பாம்பு, அந்த பாம்பின் மேல விஷ்ணு என்று சொல்லக்கூடியவர் பார்க்கடலிலே யோக நித்திரையில் படுத்திருந்தார். ஓ, படுத்துக்கிறாரு. ஆமா, சரி சாமி. படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது 2011 வருடம் படுத்திருக்கின்ற பொழுது ஆமாங்க. இந்த உலக பிரபஞ்சத்துல பூரா தண்ணி, இந்த உலக பிரபஞ்சத்தை படைக்க வேண்டும் அப்படி என்று சரி 2011 வருடம் பார்க்கடலில படுத்திருந்தாரு. சரி சாமி. அப்ப படுத்திருக்க எப்படி இந்த உலகத்தை படைப்பது அப்படி என்று நிந்தித்துக் கொண்டிருந்தார். படுத்துட்டு யோசனை பண்றாரு. ஆமா, சரி சாமி. அப்ப 2011 வருடம் பார்க்கடலில படுத்திருந்தா ஆமாங்க. அவருக்கு ஆகாரம் வேணும்ல. அதனால என்ன செய்தா தெரியுமா? என்ன சாமி செஞ்சாங்க? தன்னுடைய வலது கால் எடுத்து பெருவிரல் எடுத்து ஊட்டினால் பசி தீரும். இப்படி இருக்கக்கூடிய சரி என் தந்தையார் அதை நேசித்துக் கொண்டிருந்தாராம். ஓ, விரல் எடுத்து சப்பிட்டு இருக்கிறாரு. ஆமா, சரி சாமி. இது தண்ணியா இருக்குது. உலகத்துல எல்லா ஜீவன்களையும் படைக்கணும். படைப்பதற்காக என்ன செய்தார்? என்ன சாமி நடந்தது? என்னுடைய தந்தையார் ஆகப்பட்டவர் பார்க்கடலிலே யோக நித்திரையில் படுத்திருக்கிற போது சரி சாமி. தொப்பிலின் வழியாக தொப்பிலின் வழியாக ஒரு தாமரை கொடியை உற்பலம் செய்தார். ஓ, தாமரை கொடி. ஆமா, சரி சாமி. தன்னுடைய தந்தையினுடைய தொப்பிலின் வழியாக ஒரு தாமரை கொடியை உற்பலம் செஞ்சார். ஓ, மாயக்கண்ணன் தொப்பல் இருந்து. மாயக்கண்ணல்ல, அதுக்கு பெயர் முதல் யுகத்துல விஷ்ணு என்று பெயரு. சரி சாமி. அந்த விஷ்ணுவாகப்பட்டவர் பார்க்கடலிலே ஒரு தாமரை கொடியை உற்பலம் செய்து சரிங்க மேல ஒரு பூ வச்சு பூ மலர்கள் வெடிக்கிற மாதிரி வைத்தார். சரி சாமி. அதை வைத்த உடனே அந்த மலர்